Hello? Delhi headquarters speaking. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன இது திடீர்னு கனெக்ஷன் கட் ஆகி போச்சு? 115 தப்பிச்சு வரதாவும் எதிரிகள் துரத்திக்கிட்டு வரதாவும் பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்ப அவருக்கு என்ன ஆயிருக்கும்? ஹலோ, 115. Congratulations 115, congratulations. Very good, very good, very good. 115 எதிரிகள்கிட்ட தப்பிச்சு இந்திய எல்லைக்கு வந்துட்டாரா? வெரி குட் சார், வெரி குட் சார், வெரி குட். மிஸ்டர் 115 நம்ம ரகசிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டாரு. Of course. அவருடைய சேவையை பாராட்டி ஜனாதிபதி தங்க பதக்கத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட் சார், வெரி குட். சார், 115 is coming. Is it so? Let him come. Yes sir. வாங்க மிஸ்டர் ராமு. Congratulations, congratulations. Take your seat. மிஸ்டர் ராமு, நாங்கள்லாம் உங்க வரவை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். உளவாளியா பகை நாட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்ம நாட்டுக்கு எதிராக அங்கே என்னென்ன சதித்திட்டங்கள் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது சாதாரண காரியம் அல்ல. இட் இஸ் ரியலி a great achievement. இந்தியாவெங்கும் பரவலா இருக்கிற தேசவிரோத கூட்டம் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் திருநகர் வட்டாரத்தில் இருக்குன்னு நீங்க அனுப்பிச்ச செய்தியை வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஓரளவு தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதை டீல் பண்றதுக்கு உங்களை விட பொருத்தமா வேற யாரும் இல்லை. சோ எதிரிகளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக உங்களை தமிழக பெரிய ரகசிய போலீஸ் அதிகாரியா நியமிக்க சொல்லி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்தாங்க, இவன் தான் நம்பிராஜன், திருநகர்ல பிரபல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரியான தனபால் முதலியாரோட மகன். இத பாருங்க, இவதான் கமலாதேவி, பெரிய நாட்டிய ராணி. இதோ பாருங்க, நம்பிராஜனுடைய தகப்பனார் தனபால் முதலியார் கொடுத்த பத்திரிகை விளம்பரம். ப்ளீஸ் கோ த்ரூ இட். தேவை. கலைவாணி நாடக ஆராய்ச்சி கழகத்துக்கு தலை சிறந்த கதாநாயகன் தேவை. உடனே கேட்கிற விலாசத்துக்கு தொடர்பு கொள்க. தனபால் முதலியார், வினை தீர்த்த விநாயகன் தெரு, திருநகர். ஆமா, வியாபாரிக்கு நடிகர்கள் எதுக்கு? நாடக கம்பெனி நடத்துறதா சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தையே வச்சு தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டம் நாடகம் தான் நடத்துதான் பார்க்கணும். மிஸ்டர் ராமு, காரியம் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க சாதாரண ஆளாத்தான் நடமாடணும். தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க யாருன்னு தெரியக்கூடாது. ஓகே சார். ஆபத்தான கடமையில ஈடுபட்டு இருக்கிற உங்க குடும்பத்தை அரசாங்கம் தன்னுடைய குடும்பமா பாவிக்கும். உங்க தாயாருக்கும் சகோதரிக்கும்
மாதம் தவறாம உங்க சம்பளம் அனுப்பப்படும். தேங்க்ஸ் சார். உங்க உண்மையான உத்தியோகம் என்னங்கிறது உங்க குடும்பத்தாருக்கு கூட தெரிய வேண்டாம். எச்சரிக்கையா இருங்க. எஸ் சார். ஒரு டபுள் ரூம் வேணும். அப்படியா? பேரு? ராமு. எந்த ஊரு? திருச்சி. வாழைப்பழ வியாபாரமா? வேற யாரும் இங்க தங்க வரக்கூடாதா? என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குற வேற ஒண்ணும் இல்ல. நாடகத்துல நடிக்க தனபால் முதலியாரை பார்க்க வந்திருக்கேன். சார், என் பர்சனாலிட்டியை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நானும் நடிக்கலாம்னு பாக்குறேன் சார். முதல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்றேன். ஏன் ஹோட்டல் முதலாளியாவே நடிக்கலாமே? ஆஹா, மறந்துடாதீங்க சார். மேனேஜர், மறந்துடாத. ரூம் கிடையாது, தயவு செய்து மன்னிச்சு. என்ன திடீர்னு முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க, பிள்ளைங்கிறீங்க? ஆபத்தான விஷயம் சார். என்ன? தனபால் முறையார பார்க்க போறதா சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவனுக்கு ரூம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி ஏற்கனவே மிரட்டி இருக்கான். அதைத்தான் ஞாபகப்படுத்திட்டு போறான். சார், இந்த ஹோட்டல்ல ஜன்னல் கண்ணாடி எல்லாம் புதுசா மாத்தி ஒரு வாரம் தான் ஆச்சு. சார் பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா நஷ்டத்துக்கு ஈடு பண்ணிட்டு மிச்சம் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ சார். ஏ பாய் சார், மேல 7ஆம் நம்பர் ரூமுக்கு இவர் அழைச்சிட்டு போப்பா. சரி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.
நீங்க இங்க வந்தீங்க? கொஞ்சம் இருக்குதா? எங்க போறீங்க? நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு. உடஞ்சதுக்கு எவ்வளவு நஷ்டம் வேணுமோ அதை எடுத்துங்க. முடியாது. ஏன்? உடஞ்சது அவன் உடம்பு இல்ல. பயப்படாதீங்க, கைய கொடுங்க. உட்காருங்க. நீங்க பாஸ் தான். எந்த பரீட்சையில? ஹீரோ செலக்ஷன் பரீட்சையில. ஓஹோ, நான் நடிக்கத்தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. யார் சொன்னது? ராமு. ராமுவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இதோ நீங்க போட்ட அப்ளிகேஷன். ஆமா, நீங்க தேடி வந்திருக்கிற டிராமா கம்பெனி முதலாளி தனபால் முதலியார் மகள் நீலா. ஓ, அதுக்கு இவ்வளவு தகராறு இருக்கு. சாதாரணமா வந்திருக்கலாமே. எதையுமே டிராமாட்டிக்கா பண்ணி பழகி போச்சு. ஆமா, எங்க அப்பா கிட்ட என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? 500 ரூபாய். இன்னொருத்தர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா? மனுஷனா அவன் கடவுள் மாதிரி உட்கார வச்சு உச்சிகால பூஜை நடத்துவேன். ஆமா, யாருங்க அந்த முதலாளி? நான் தான். ஏன் எந்திரிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, முதலாளிக்கு முன்னாலே உட்காரலாமா? வெரி குட். தொழிலாளின்னா இப்படி இல்ல இருக்கணும். உங்களுக்கு சம்பளத்தோட ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி, பஞ்சப்படி எல்லாம் லேபர் சட்டப்படி தரப்படும். வீட்டு வாசல் உயிர் போயிடுமே. நீங்க தங்க போறது எங்க வீட்டுல தானே? தங்கமான முதலாளி, தங்கமான முதலாளி. ஆமா, எனக்கு என்ன வேலைங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். அப்படின்னா இந்த சம்பளம் பத்தாது. அதுக்கு வேற தனியா அலவன்ஸ் ஆகணும். என்ன அலவன்ஸ்? மாப்பிள்ளை அலவன்ஸ். அதுதான் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளை செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையாச்சு அது. நான் உங்களுக்கு தரப்போற வேலை ரொம்ப சுலபமானது. என்ன? காதலிக்கணும். ஆஹா, இப்பயே ஆரம்பிக்கலாமா? ஷட் அப். என்ன இல்ல? ஓஹோ, உங்க தங்கச்சியா? தங்கச்சியும் இல்ல, அக்காவையும் இல்ல, ஒரு மூதேவிய. அதனால என்ன, ஒரு பொண்ணா இருந்தா போதும். ஆமா, என்ன வயசு இருக்கும்? 18 வயசுன்னு 18 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. வார்த்தை மாறாதவங்க போட்டு இருக்கு. எப்பவும் ஒரே பேச்சு. எங்க அப்பாவோட கலை பைத்தியத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரமா காசு பறிச்சுக்கிட்டு இருக்கா கமலாதேவிங்கிற ஒரு நாட்டியக்காரி. எங்க அப்பாவும் அவளை இணையில்லாத கலாராணின்னு நம்பி பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதை நான் எப்படிமா தடுக்க முடியும்? நான் உங்களை என்னுடைய நண்பர் புலியூர் ஜமீன்தாருன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் எங்க பங்களாவிலேயே தங்க வைக்கிறேன். நான் ஜமீன்தாரா? அம்மா, எனக்கு டூப் அடிச்சு பழக்கலம்மா. பயப்படாதீங்க, அவ உங்களை உண்மையான ஜமீன்தார்னு எண்ணி நெருங்கி பழகுவா, காதல் வலை வீசுவா. நீங்களும் அவளை காதலிக்கிறது போலவே நடிங்க. உண்மையாவே என்ன காதலிச்சுட்டா வெற்றி நமக்குத்தான். உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? நான் தாய்க்கு தலைமகன், ஒரே புள்ள, கடைசியில் நாளும் அந்த பீடத்தை மாற்றி முடிக்கணும். அதுதான் இல்ல, அவ கடைசியா வந்து உங்க கால்ல விழுவா. அப்ப நீங்க அப்படின்னு குறும்பா சிரிச்சிட்டு, நான் உன்னை காதலிச்சதெல்லாம் வெறும் நடிப்பு, நீ நாடகத்துல பெரிய நடிகையா இருக்கலாம்,
வாழ்க்கை நாடகத்துல நீ வெறும் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி அவன் மனசை உடைக்கணும். அவன் வாழ்க்கையை வெறுத்து தானே ஓடி போயிடணும் எங்கேயாவது. அவ்வளவேதான். நான் ரெடி. அப்போ இந்தாங்க 1 மாசம் அட்வான்ஸ். ஆனா இந்த புலியூர் ஜமீன்தார் விஷயம்தான் வயசுல புளிய கரை. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க நாளை காலையில 10 மணி கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும். ஞாபகம் இருக்கட்டும். 10 மணிக்கு. நல்ல ஜமீன்தார், ரெடிமேட் ஜமீன்தார். தங்கச்சி, பார்வதி, ஏம்மா இப்படி அழுதுகிட்டே இருக்கே? பட்டாளத்துக்கு போறவங்க தான் செத்தா போயிடுறாங்க. என்னைக்காவது அண்ணன் திரும்பி வந்துதான் ஆகணும். அண்ணனை நினைச்சு நான் பெருமைதாம்மா அடையிறேன். ஆனா என் விதியை நினைச்சுதான் இப்ப அழறேன். பார்வதி, வர வர உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு நினைச்சு அழறேன். காரணம் கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லம்மா, ஏம்மா இப்படி அழற? அம்மா, உன் மனசை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. டே ராமு, மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுட்டா மட்டும் போதுமா? நீ எங்க இருக்கேன்னே தெரியலையே. சீக்கிரம் திரும்பி வந்து உன் தங்கச்சிக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவளோட கண்ணீரும் நீங்கும், உன் தாயோட தவிப்பும் நீங்கும். கடவுளே, என்னைக்கு என் மகன் மாலையும் கழுத்துமா நிக்க போறா? என்னைக்கு அந்த கெட்டி மேல சத்தத்தை என் காதார கேட்க போறேன்? அத்தா, அத்தா. இது மேல ஆணையா சொல்றேன், இந்த குமார் உன்னை கைவிட மாட்டான். என்ன நம்பு. நம்பித்தானே அத்தா. இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம நான் உங்க மனைவியானே. ஆனா பெத்த தாய்க்கும் கூட பிறந்த அண்ணனுக்கும் கூட தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டதை நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. அத்தா, உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி வெளிப்படையா நம்ம திருமணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. அதை நினைச்சு புறப்பட்டப்பதான் உடனே நான் டிரான்ஸ்பர்ல திருநகருக்கு போறேன்னு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு பெரிய தேச துரோக கும்பலை பிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நான் சென்னையில போலீஸ் தலைமை ஆபீஸ்ல வேலை செய்தவன். அந்த கும்பலுடைய ரகசியங்களை ஓரளவு அறிஞ்சவன். அதனால்தான் என்ன அனுப்புறாங்க. நான் மீற முடியுமா பாரு? நீங்க போறது நான் தடுக்கல. ஆனா பணப்பித்தும் அகங்காரமும் நிறைஞ்சவனு உங்க பெற்றோர்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன மருமகளா ஏத்துக்க சம்மதிப்பாங்களான்னு தான் எனக்கு ஒரே திகிலா இருக்கு. அனாவசியமா கவலைப்படாதே. நான் டியூட்டியில சேர்ந்ததும் முதல் வேலையா லீவ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட பேசி இந்த காரியத்தை முடிச்சிடுறேன். மறந்துடாதீங்க அத்தா, என் மேல உயிரே வச்சிருக்கிற அண்ணனுடைய மானமே உங்க கையில தான் இருக்கு. பாரு, என் இணை பெரியா பள்ளித்தோழன் ராமு, அவனுக்கு ஒரு மானக்கேடு வர நான் காரணமா இருக்க மாட்டேன். நான் வரட்டுமா பாரு? எப்போ வருவீங்க அத்தா? சீக்கிரம் வந்துடுறேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ நகைகளை எடுத்துட்டு போயிருக்க, நான் தடுக்கல. ஆனா இது பரம்பரையா காப்பாற்றப்பட்டு வர்ற குடும்ப நகைடா. குலப்பண்ணுங்க போட்டுக்க வேண்டிய நகையை கொண்டு போய் ஒரு நடத்த கட்டவளுக்கு கொடுக்க போறியே, இது நியாயம்? என் கமலாதேவி, நீ அவமானமா பேசுன, உனக்கு எனக்கு இருக்கிற பந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடும். எடுக்கைய நம்பிராஜா, நம்பிராஜா. அம்மா, அம்மா, லீலா, இங்க நடந்தது எல்லாம் பாத்துக்கிட்டு தான் மாறுதேன். அம்மா, நீ முதல்லயே அண்ணனை கண்டிச்சிருந்த நிலைமை இவ்வளவு மோசமா வளர்ந்துருக்குமா? இந்த மருந்து சாப்பிடு. வேண்டாமா, என் மரணத்தை தடுக்கிற சக்தி இந்த மருந்துக்கு கிடையாது.
ஒரு பக்கம் உங்க அண்ணன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த குடி எடுக்கிறவ காலடியே கதின்னு சொத்து சுகத்தை எல்லாம் சூறைய அடிக்கிட்டு இருக்கான். அதை திருத்த வேண்டிய உங்க அப்பாவோ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த கமலாதேவியை கலாதேவியோட அவதாரமோன்னு நினைச்சு சொர்ணாபிஷேகம் செய்துகிட்டு இருக்காரு. கௌரவமா வாழ்ந்த இந்த குடும்பம் ஒரு பேச்சுக்கு இடமாயிட்டதை பார்த்து அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா ஒழிஞ்சிடலாம் இல்லையா? அம்மா, உன்னோட அறிவுரைக்கு அண்ணனை மாத்திர சக்தி கிடையாது. அந்த கமலாதேவி எவ்வளவு மோசமானவங்கிறது அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் அண்ணன் திருந்தோம். அதுக்கான ஏற்பாட்டு நான் செஞ்சிருக்கேன். சீக்கிரமே உன் துன்பத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிரும்மா. அம்மா, இந்த மருந்து சாப்பிடு. இப்பவே வந்துடுறேன். ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வா வா வீர சிங்கமே, வா கோர புலியே, ஓடி வா. பூட்டிய இருப்பு சிறையின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா. எளியர் உனை இகழ்ந்தவர் நெடுங்க புதிய செயல் செய்ய புறப்படு வெளியே. என்னது சர்க்கஸ் கம்பெனிக்கு வந்துட்டானா? பயப்படாதீங்க, அவர் எங்க அப்பா தான். ஓஹோ, ராஜான் குடும்பம் போல் இருக்கு. புரிஞ்சுதா? இதுதான் என் புது டெக்னிக். ஹீரோன்னா இப்படித்தான் இருக்கணும். அதாவது ரேஸ்ல ஓடுற ரேக்கலாக்குற மாதிரி அப்படி அவர் துள்ளணும், வசனத்தை மெல்லணும், ஆடியன்ஸ கொல்லணும். அதாவது அப்படி அப்படி அசர வைக்கணும். இவர்தான் நாடக கேசரி, ஆக்டிங் அல்வா அல்லவா? ஆமா. விடிஞ்சா சாம்பார் அண்டாவில டைவ் அடிச்சு இட்லி அண்டாவை தான் எந்திரிக்கிறீங்க. என்ன புண்ணியம்? நீங்க எல்லாம் ஹீரோ பாத்திரத்துக்கு லாயக்கு இல்ல, ஏதாவது சமையல் பாத்திரத்தை தேய்க்கிறது தான் லாயக்கு. என் கற்பனை கதாநாயகனா நான் என்னைக்கு தான் காண போறேனோ. சுத்த குப்பைங்க யூசஸ். எழுந்து போங்கப்பா. அப்பா, அடே, இது யாருமா இந்த தம்பி? நான் தேடிக்கிட்டு இருந்த கற்பனை கதாநாயகன் மாதிரியே இருக்கேன். முருகா முருகா முருகா. எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? என்னம்மா இங்கிலீஷ் சினிமா ஒரு ஆக்ட் பண்றான எரால் பிளேன், அவன் மாதிரியே இல்ல? ஏன் தம்பி? நான் சினிமாவை பார்த்தது இல்லையே. ஐயா, சினிமா பார்க்காத லைஃபும் சிங்காரிக்கு தெரிஞ்சுக்காத ஒய்ஃபும் இருந்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அப்பா, இவர் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட், பெரிய ஜமீன்தார். என்ன டிராமாவில? டிராமா இல்லப்பா, ஆ. உண்மையிலேயே. புலியூர் ஜமீன்தார் பூபதி ராஜாவை தெரியுமா? அவருடைய ஆஸ்திக்கும் பூஸ்திக்கும் இவர் ஒருத்தர் தான் வாரிசு. சார், ஜமீன்தார் சார், என்ன ரொம்ப மன்னிச்சுங்க சார். உங்களை யாரும் புரியாம பேசிட்டேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் இப்ப புரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப ஈஸி சார். என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரணம். நான் ஒரு திறந்த புஸ்தகம் மாதிரி. வாங்க வாங்க, நிக்கிறீங்க. சாரி, கம் கம். ஏமா, இந்த தம்பி உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? ஆமாப்பா, ஒரே காலேஜ்ல. ஆஹா, சர்தா சதானா. அப்பவே உன் மார்க்குங்களை பார்த்து சந்தேகப்பட்டேன். அது இப்பதான் புரிஞ்சுது. சரி, நீ போய் காஃபி ரெடி பண்ணு. நல்ல காசு. ஆமா தம்பி, உங்களுக்கு ஆராய்ச்சியில பழக்கம் உண்டோ? ஆராய்த்தானே வந்திருக்கேன். ஆராய்வா? ஆமா, கலை, நாடக கலை. ஓஹோ தம்பி, என்னுடைய ஆராய்ச்சியில வந்து விழுந்திருக்கிற சில அபூர்வமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டா அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியா? இப்ப உதாரணத்துக்கு டேக் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கிறாரு. யார் அந்த ஷேக்ஸ்பியர்? நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் தான். என்னது? கும்பகோணம் வம்பேஸ்வரர் தெருவுல திதி திவசம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு சேஷப்பையர். அவர் தான் ஷேக்ஸ்பியர். அப்படி சொல்லுங்க. இதுதான் ஆராய்ச்சி. அப்புறம் என்ன? அவங்க அப்பா அம்மா சுத்த கர்நாடகம். மனுஷனுக்கு பிடிக்கல, பார்த்தார், கப்பல் ஏறிட்டார். இங்கிலாந்துக்கு போன உடனே பேரு இங்கிலீஷா மாறி போச்சு. சேஷப்பையர் ஷேக்ஸ்பியர் ஆனார். பார்க்கறதுக்கு தான் பழங்கி மரமா இருக்கீங்க, ஆனா இலக்கிய ஆராய்ச்சியில இமயமலையே தான். ஏன்பா, இவர் இங்க ஒரு வாரம் தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்ததே பெரிய காரியம். போர் அடிச்சு ஒரு நாள்லயே ஓட்டிட்டு போட்டிருக்கேன். நோ நோ, நீ என்னம்மா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது தம்பி இங்க தங்கி இருக்கணும். ஆமாங்க, ப்ளீஸ் அப்பாவுக்காக. ஜமீன்தார் தம்பி, இங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு இதை விட சிறப்பான இடமே கிடைக்காது. ஆமாமா, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். தேரி வா. வா 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 வா, நல்ல சமயத்துல வந்த. ஜமீன்தார் தம்பி, இவன் தான் என் மகன் நம்பிராஜா. தெரியுமே. தெரியுமா? எப்படி? ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க? அதோ. Glad to meet you. Glad to meet you. ஜமீன்தார் தம்பி, எழுந்து காசு சாப்பிடலாம். அம்மா அழைச்சிட்டு போமா, காசு ஆயிட போகுது.
ஆஹா என்ன பொருத்தம் என்ன பொருத்தம்